this. You can look at the audible, auditorium, audio, audition, auditory, audience. You know the meaning of audience, right? Auditory, audition, audio, auditorium. So இப்போ என்னன்னா சிலது ஈஸியாக இருக்கும், சிலது வந்து அந்த ரூட் நம்ம ரெகனைஸ் பண்ண முடியாது. ஆட்டோ, அதுக்குரிய ஆக்சுவல் மீனிங் என்ன? இந்த ரூட்டோட மீனிங் என்னவா இருக்கும்? ஆட்டோ ஆட்டோனா ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது சார். அதுவாவே இயங்குறது. இப்ப என்ன வார்த்தை சொல்லுவீங்க? என்ன வார்த்தை சொல்லுவீங்க? அதுவாவே இயங்குறது, ஆட்டோமேட்டிக். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? இப்ப இது வந்து நேச்சர் செல்ஃப் சார். செல்ஃப். வெரி குட், வெரி குட். கிரீக் ரூட் இது. வெரி நைஸ். இந்த ஆக்சுவல் இங்கிலீஷ் வேர்டு வந்து செல்ஃப். ஸோ அந்த செல்ஃப் இப்போ இது வந்து ஆட்டோ வச்சு நிறைய வேர்ட்ஸ் அவங்க நமக்கு தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், நிறைய வார்த்தை வச்சுக்கலாம். பாருங்க, ஆட்டோகிராஃப். லுக் அட் த வேர்ட் கிராஃப். ஆட்டோமொபைல். கிராஃப்னு என்ன அர்த்தங்க? கிராஃப், வாட் டு யூ மீன் பை கிராஃப்? வரைபடம். அது மாதிரி வரைபடம், எழுதுறது. கிராஃபைட் பென்சில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பென்சில் கிராஃபைட்ல இருந்து வர்றது, அதனாலதான் அது கிராஃப்னு பேரு. கிராஃபைட், எழுதுறது. ஆட்டோகிராஃப். போட்டோகிராஃப்னா படத்தால எழுதுனா போட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப் நம்மளே கையெழுத்து போட்டோம்னா ஆட்டோகிராஃப். புரியுதுங்களா? எழுதுறது. ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா நம்மளே நம்மளுடைய ஹிஸ்டரி எழுதுனா அது. அப்போ பயோனா என்ன செஞ்சுச்சா? பயோனா என்ன? ஆட்டோ பயோ. பயோ மட்டும் என்ன? ஆட்டோனா செல்ஃப், கிராஃபினா எழுதுறது. பயோனா என்ன? ஆட்டோனா செல்ஃப், கிராஃபினா ரைட், பயோனா என்ன? சுயமா சார்? அதுதான் ஆட்டோ. அதுதான் ஆட்டோ. பிசிக்கல் சார், பிசிக்கல். இல்ல, இன்னும் முக்கியம், இன்னும் இது பின்னாடி வரப்போகுது. இப்ப படிச்சுக்கோ. கனிஷ்கா ஏதோ சொன்னாப்ல. கனிஷ்கா வாஸ் டெல்லிங் சம்திங். சார் பயோ அப்படினா பயோனா ஒரே வார்த்தையில டிவைட் சொல்லுங்க. ஆறது சார். 4 letters, one word, 4 letters. Bio. Body. Not really. No, bio வந்து சார் பயோகெமிக்கல். அந்த பயோனா chemical reaction sir. 4 letters starting with L. Harnipriya, starting with L. Bio. Life. Life. Super. சாரி சார். அதுதான் வரும், பின்னாடி வரும், பாத்துக்கங்க. நிறைய ரூட் இருக்கு இதுல. பாருங்க, ஆட்டோகிராஃப்ல ஆட்டோன்னு ஒரு ரூட், கிராஃப்னு ஒரு ரூட். ஆட்டோபயோகிராஃபில ஆட்டோ ஒரு ரூட், பயோ ஒரு ரூட், கிராஃப் இந்த பார்த்தோம். ஆட்டோமொபைல் ஆட்டோ ஒரு ரூட், மொபைல் ஒரு ரூட். லுக் அட் திஸ் ஆத்தர் ரைட்ஸ் ஹிம்செல்ஃப் அபவுட் சம்திங், ரைட்? பெலிஜரண்ட், பெலிகோஸ், ஆன்டிபெலியம். பெலின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பெலிஜரண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Some leaders are very belligerent, right? Hitler is a very belligerent leader, right? Belligerent, பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங். ஏதோ ஒரு இதுல பயங்கரமா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பெலிஜரண்ட். சம் லீடர்ஸ் ஆர் பெலிஜரண்ட். ஹிட்லர் நம்ம தமிழ்நாட்டுல கூட இருந்திருக்காங்க பெலிஜரண்ட் லீடர்ஸ். பெல்லிகோஸ், ஃபைட் தான். எதாவது வார், ஃபைட். க்ரூயலா சார்? க்ரூயலா இருக்குதா? க்ரூயல்ங்கிறது ஹிட்லருங்கிறதுக்காக. பட் லீடர்ஸ் ஆர் க்ரூயலா இருக்க மாட்டாங்க, பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, விடாப்பிடியா இருப்பாங்க, யாருக்காகவும் படிய மாட்டாங்க. பெல்லினா வார், எப்பயுமே ஃபைட்டிங் மோட்லயே இருப்பாங்க. லுக் அட் தட். ரிபல்லியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிபல்லியன் கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனா மீனிங் தெரியாது சார். கேள்விப்பட்டிருக்கேன். ரிபல் வித்அவுட் எ காஸ்ட்னு ஒரு ரிபல் வித்அவுட் எ காஸ்ட்னு ஒரு பெரிய மூவி, ஹாலிவுட் மூவி இருக்கு. அதெல்லாம் பார்க்க வேண்டிய படம். ரிபல், பெலிஜரண்ட், பெலிகோஸ், ஆன்டி. இந்த ஆன்டினா என்னன்னு தெரியுமா? ANTE, ஆன்டி. நோட் பண்ணிக்கிங்க. ஆப்போசிட்டா சார்? ஆப்போசிட் ANTI, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ANTIனா ஆப்போசிட். பாருங்க, மெரிடியன், போஸ்ட் மெரிடியன். AM PM வந்தது இல்லையா? AM PM வருது இல்ல? 5 AM விடிய காலையில 5 மணி. அப்ப ஆன்டினா என்ன? ANTI தான் எகெயின்ஸ்ட். ஆன்டி மெரிடியன் AM 5 AM காலையில 5 மணிக்கு என்ன சொல்லுவோம்? 5 AM ஆன்டி மெரிடியன். சாயந்தரம் 5 மணிக்கு என்ன சொல்லுவாங்க? 5 PM. சரிங்களா? போஸ்ட் மெரிடியன். அப்ப போஸ்ட்க்கு ஆப்போசிட் ஆன்டி. இப்ப சொல்லுங்க, ஆன்டி என்ன? பிஃபோரா சார்? பிஃபோர். அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கிங்க, பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க போனாலும் நீங்க அந்த கோர் இது பார்க்கணும். நீங்க ஆன்டி, போருக்கு முன்னால் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. என்ன பண்ணணும்? அந்த ஆன்டிபெல்லம்ங்கிறது ஒரு பெரிய பீரியட். பெலிஜரண்ட்னா ஜெயலலிதா அம்மாவை சொல்லலாம், பெலிஜரண்ட் லீடர். ஹிட்லரை சொல்லலாம், வெவ்வேறு காசுக்காக சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு சொல்லலாம். ரிபல்லியன் இருக்கிறவங்க, அத்தாரிட்டி இருக்கிறவங்க. பெல்லிகோஸ்னாலும் ஒரு போர் குணமுடையவர்கள். ஆன்டிபெல்லம், போருக்கு முன்னால். இப்ப ஆன்டி கத்துட்டோம்,
பெல்லின்னு கத்துருக்கோம். ஸோ லுக் அட் திஸ் பயோ ஜஸ்ட் Human. பயோ என்ன சொல்லணும் நோட் பண்ணிக்கிங்க. லைஃப் சார். சூப்பர் life. சூப்பர். ஏகப்பட்டது வருதா? பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி ஏகப்பட்டது வருதா? பயாலஜி பயோஸ்பி. இந்த பயோஸ்பி நோட் பண்ணிக்கிங்க. கிராஃப்னா எழுதுறது பயாலஜி லைஃபை பத்தி படிக்கிறது. ஸோ அது அனிமல் லைஃபா இருக்கலாம், ஹியூமன் பீயிங்ஸ் லைஃபா இருக்கலாம். பயாலஜி பயோஸ்பி உயிரோட இருக்கப்ப ஆபரேட் பண்றது. Sir, it's a sample of a cell or tissue in ஷூர். body. பேசிக்கா உயிரோட இருக்கிறப்ப ஆபரேட் பண்ண ஆட்டோஸ்பின்னு சொல்லுவாங்க. ஆட்டோஸ்பின் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இது பண்றது, போஸ்ட்மார்ட்டம் பண்றது. பயோஸ்பினா ஜஸ்ட் ஆபரேட் ஆன் த லைவ் பாடி லைவ் டிஷ்யூஸ். இப்ப ரொம்ப காமன் ஆயிட்டு சார் அது பயாப்சி. வெரி நைஸ், சூப்பர். பிரவ் ரொம்ப சூப்பரான வார்த்தை பிரபு. இது வந்து இங்கிலீஷ் வேர்டுல ரூட் பாக்குறோம். இதுக்கப்புறம் வரப்போறதா இங்கிலீஷ் வேர்டு. பார்க்கலாமா அந்த வார்த்தை பார்க்கலாமா? பிரெவிட்டி, பிரீஃப், சுருக்கமா. அவ்வளவுதான். பிரீஃப், அப்ரிவியேட் வந்துச்சா? பிரெவிட்டி குயிக்கா பேசுறது, சுருக்கமா பேசுறது. பிரீஃப் தான். சூப்பர். நோட் பண்ணிக்கிங்க. பிரெவிட்டி எல்லாம் அருமையான வார்த்தை. குயிக்கா நோட் பண்ணிக்கணும். I hope to cover the core. ஒரு 50-55 இதை வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நிறைய இருக்கும். பட் மினிமம் ஒரு 15 கவர் பண்ணலாம் பிஃபோர் 4 o'clock. பிரெவிட்டி பிரீஃப். சார் இந்த கிளாஸ் அது அனுப்பி விட்டுருங்க சார். சொல்லுங்க. இல்ல இந்த கிளாஸ் ரெக்கார்ட் அனுப்பி விட்டுருங்க. அனுப்பிடுறேன். சார் பிரெவிட்டிக்கு என்ன சார் மீனிங் சொன்னீங்க? பிரெவிட்டினா சுருக்கம். பிரெவிட்டியா ரொம்ப சுருக்கமா பேசுறது. தட்ஸ் Short or quick. ஆமா. இப்ப சில பேர் இருப்பாங்க தெரியுங்களா, ரொம்ப அதிகம் பேசுவாங்க. பிரெவிட்டி டைரக்டர் மணிரத்னம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். அவர் பிரெவிட்டி தான். அது தெரியும் இல்லைங்களா? அவர் டைரக்டர், அவரு பேசுறதே பிரெவிட்டியா இருக்கும். ஆமா சார். நீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்க அட்டாச் பண்ணிக்கணும். உங்களோட லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. சோ ஆமா சார். இப்ப அது மாதிரி ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும். பிரெவிட்டின்னு வரப்ப அவர் நினைப்பு வரும். அவர் நினைப்பு வரப்ப பிரெவிட்டிங்கிறது வரும். நம்ம கத்துக்கிட்டோமே அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே லைவ் கேரக்டர்ஸோட நீங்க அசோசியேட் பண்றப்ப அது வாழ்க்கை ஃபுல்லா மறக்காம இருக்கும். ஏன் மறக்காம சில பேர் மறக்காம மெமரியோட இருக்காங்கன்னா, அவங்க ஒரு லைவ் திங்ஸ், பிடிச்ச திங்ஸ் அவங்களோட வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா மறக்காது. பிரீஃப் வந்து தமிழ்நாட்டுல பாதிக்கு பாதி பேர், 100 பேரை கேட்டீங்கன்னா 50 பேர் பிரீஃப்ங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டீடைல்னு சொல்லுவாங்க. அப்படியே தப்பு, அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. எங்க இருந்து கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. உண்மை சார். பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா ரொம்ப பிரீஃபானா பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் அப்படிம்பாங்க. இதுதான் பாராடாக்ஸ். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன். அந்த எக்ஸ்பிளைனை வச்சுக்கிட்டு அந்த பிரீஃபை வந்து இது பண்ணுவாங்க. அங்கிருந்து தான் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாராடாக்ஸ்னு ஒரு கிளாஸ் எடுப்போம். ஆக்சிமோரான், பாராடாக்ஸ், ஐரணி, இது மூணுத்தை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறப்ப நம்ம அதை இன்னும் தெளிவா பேசுவோம். ஏன் பாருங்க, பிரெட்டி அக்லி. ஆமா சார். ரொம்ப அசிங்கமா. பிரெட்டியா அக்லியா? சார் அக்லின்னு அர்த்தம். ஆமா, பிரெட்டி அக்லினா ரொம்ப அக்லி. எஸ், அவ்வளவுதான். ஸோ அது மாதிரி இது அந்த முரண்பாடு லைஃப் மாதிரி அது ஒரு பெரிய பாராடாக்ஸாவே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். அது கரெக்டா பார்த்துக்கணும். லெட்ஸ் லுக் அட் இட். கேப், சிப், செப்ட். லுக் அட் த செப்ட். அக்செப்ட். லுக் அட் த கேப், capable, right? Sept ஏதோ ஒன்று செப்ட்னா ஏதோ ஒன்று சொல்லுது. அக்செப்ட், ப்ரீசெப்ட், ஃபோர்செப்ஸ் இந்த மெடிக்கல் டேர்ம்லாம் வரும் பாருங்க. செப்ட்னா ஏதோ ஒன்று சொல்லுதே. அக்செப்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. டாபிக் மைபி இன்னும் சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்லுங்களேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. whether you are able to get it or not, we will see. வேற செப்ட்ல வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? ரிசீவ் பண்றதா சார்? வெரி குட். அந்த இதுதான் ரெசிப்ட் ரிசீவ் பண்றது. கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரே நிமிஷம் இருங்க. டேக். சோ இது பேசிக்கா பாருங்க. லுக் அட் தி வேர்ட்ஸ் ஹியர். கெப்பாசிட்டினா எவ்வளவு எடுத்துக்க முடியுங்கிறது கெப்பாசிட்டி. கேப்பபிள், கேப்சர், ரெசிப்ரோகேட்னா புரியுதா? ரெசிப்ரோகேட்னா என்னன்னு? தலைகீழ தானே சார்? இல்ல, ரெசிப்ரோகேட் கொடுத்து வாங்குறது. ரெசிப்ரோகேட்னா கொடுத்து வாங்குறது. கிவ் அண்ட் டேக். ஓ, கிவ் அண்ட் டேக்.
ரெசிப்ரோகேட் பண்ணணும்னா ஒருத்தவங்க ஒரு உணர்வு ஏற்படுத்துறாங்கன்னா பொதுவாக நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணுவோம். ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்போம். ஒருத்தவங்க நம்மளோட விரோதமா இருக்காங்கன்னா நம்ம அப்படித்தானே இருப்போம். ரெசிப்ரோகேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டது இல்லையா? ரெசிப்ரோகேட் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்கல்ல சார், அதுதான் கேள்விப்படுறேன். இன்ஜினியரிங்ல ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. டோன்ட் வரி, நம்ம வில் கோ வித் இட். வில் கோ வித் இட். ஃபோர்செப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோர்செப்ஸ் இல்ல சார். Four cups கேள்விப்பட்டிருக்கேன் சார். Yes, sir. Delivery time like இந்த ஆபரேஷன் நடக்கிறப்ப எடுப்பாங்க பாருங்க, ஃபோர்செப்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இடுக்கின்னு சொல்லுவாங்க. இடுக்கி, ஆமா சார். அதுதான் அது. அது எடுக்கிறதுங்கிறது தான் அது. கேப்பபிள்னா எடுத்துக்க முடியும் அவனால. கேப்பபிள், கெப்பாசிட்டின்னா இது எவ்வளவு எடுத்துக்க முடியும்னு. கேப்சர்னா எப்படி ஆளை பிடிக்கிறதுன்னு. நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்யூட்டிவ் லாங்குவேஜ் நான் சொன்னது இதுதான். மேல உள்ள ரூட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி ரூட் ஒன்று சொன்னாரு, செப்ட்னாரு, அதை வந்து அக்செப்ட்னாரு, எக்ஸப்ட்னு சொல்றாரு. எக்ஸ்னா வெளியில போறது, வெளியில எடுக்கிறது எக்ஸப்ட். புரியுதுங்களா? எல்லாம் ஒன்னா இருக்கு, ஒண்ணுத்து மட்டும் வெளியில எடுக்கணும். எக்ஸப்ஷன் வந்துருச்சா? எக்ஸப்ட், அக்செப்ட், அக்செப்டன்ஸ், ரெசிப்ரோகேட், கொடுத்து வாங்குறது. ரைட்? சோ டேக், கிவ் அண்ட் டேக். லுக் அட் தட். இப்ப பாருங்க, கார்னிவோரஸ். பவித்ரா உங்களால சொல்ல முடியுமா பாருங்க? கார்னிவோரஸ், கார்னேஷன், wild, sir. கார்னிவோரஸ் தாவரமா சார்? தாவரம் இல்ல, Plant eating. இது சொல்லுங்க. இன்கார்னேஷன், கார்னிவல் சொல்லுங்க. வாவ், இன்கார்னேஷன் என்னங்க? ஒரு ஜென்மத்துல இருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு போறதா? கூடு விட்டு கூடு பாயிரதா? பாடி. Transition-ஆ சார்? இப்ப பாருங்க, கார்னிவோரஸ் அவங்க அதான் சொல்லுவாங்க, ஒயில்டுன்னு. ஒண்ணு இல்ல, சார் இந்த கார்னா லைக் கார்னிவோரஸ்ல என்னவா இருக்கும்? மீட்டரும் வரும்னா சார்? கார்னிவோரஸ் ஓர்னா சாப்பிடுறது. ஓர் சார்ந்து இருக்கிறதா சார்? சார்ந்து இருக்கிறதா? கார்னிவோரஸ்னா மாமிசம் சாப்பிடுறது, ஃபிளஷ் சாப்பிடுறது. கார்னிவோரஸ். அதான் ஃப்ளஷ். ஆமா, ஹெர்பிவோரஸ்னா தான் தாவர உண்ணி. ஓர்னா சாப்பிடுறது. அதையும் நம்ம பாப்போம். லுக் அட் தட். ஃபிளஷ் தான் ஃப்ளஷ். ஓகே, இப்ப பார்க்கலாமா? நான் ஆப்போசிட்டா சொல்லிட்டேன் சார். நான் தாவரம்னு யோசிச்சனால ஃப்ளஷ் வரல. அந்த ஃபிளஷ் சாப்பிடுறவங்க கார்னிவோரஸ், நான் வெஜிடேரியன். இன்கார்னேட், ஒருத்தவங்க உடம்புல இருந்து இன்னொருத்த உடம்புக்கு இன்கார்னேட், மறுபிறவி எடுக்கிறது, ரீஇன்கார்னேஷன். புரியுதுங்களா? அந்த பாடி இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துல திருப்பி பிறக்குது, இல்ல இதே இடத்துல திருப்பி வந்து பிறக்குது. கார்னிவோரஸ். இன்கார்னேஷன், ரீஇன்கார்னேஷன், இது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இன்கார்னேஷன் பட்டது இல்லைன்னா மறுபிறவியா சார்? மறுபிறவி. பாடி டு பாடி மூவ் ஆகுது. ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பர். காஸ்டிக், டாக்ஸிக், காஸ்டிக் பீப்புள். பவித்ரா மேம், காஸ்டிக். Etymology, sir. கோல்ட்ரன் பாருங்க, கோல்ட்ரனை பத்தி சொல்லுவாங்க. காஸ்டிக், ரொம்ப காஸ்டிக் பீப்புள்னா என்ன மாதிரி பீப்புளுங்க? Positive. அவன் வந்து ரொம்ப காஸ்டிக்கான ஆளு. எப்படிப்பட்ட ஆளுங்க அவன்? Conscious-ஆ இருக்கிறது, awareness-ஓட. சர்காஸ்டிக்னு சொல்லுவாங்களே, அந்த காஸ்டிக்கா சார்? அந்த சர்காஸ்டிக் தான். என்ன அருமையா சொன்னாங்க பாருங்க. அந்த சர்காஸ்டிக் கொண்டு வந்தாங்க பாருங்க. அப்ப காஸ்டிக்னா என்னங்க? சர்காஸ்டிக்னா என்னங்க? அதாவது டைரக்டா சொல்லாம கிண்டலா சொல்றது சார். கிண்டல்னா கூட விளையாட்டுக்கு எடுத்துக்கலாம். அதை விட தாண்டி சர்காஸ்டிக். ரொம்ப சுத்தி சொல்றது. ஏளனம், அதாவது கிண்டல் பண்ணி ஏளனப்படுத்துறது சர்காஸ்டிக். ரைட்? சர்காஸ்டிக்கா பண்ற, குத்துற மாதிரி சொல்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா தமிழ்ல. Look at that. Causticனா அவ்வளவு டாக்ஸிக்கான people. You should not be dealing with the caustic people. Or ரொம்ப சூடு, பாயில், ஹீட், இப்படிதான் வரும் அந்த வார்த்தை. burn and heat. காஸ்டிக், கால்ட்ரன் தெரியும். இருப்பு சட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருப்பு சட்டி. ஆமா சார், அதான் கால்ட்ரன். இருப்பு சட்டியில் நிறைய பாவம் பண்ணாங்க, இருப்பு சட்டியில தூக்கி போடுற மாதிரி அன்னியன் படத்துல காட்டுவான் பாருங்க. அதுதான் அது கால்ட்ரன். காஸ்டிக், பர்ன், ஹீட். காஸ்டிக்னா ரொம்ப வந்து டாக்ஸிக், ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இது பண்ணிட்டு ஏன் நம்மளால பக்கத்திலே நிக்க முடியாது. அந்த காஸ்டிக் பீப்புளை பொதுவா அவாய்ட் பண்ணணும். காஸ்டிக். சீட் சூப்பரான வார்த்தை, நோட் பண்ணிக்கிங்க. சரி பாருங்க, சக்சீட், ப்ரொசீட், கன்சீட், ரீசஸ். அப்ப என்னவா இருக்கும்? பவித்ரா மேம், ஒரே வார்த்தையில அடிக்கிறதுனா என்னவா இருக்கும்? அது
இங்கிலீஷ்ல Forward. மேல பாக்க Forward. சார் தொடர்றதா சார்? பாருங்க. Moving forward, sir. கன்சீட், ப்ரொசீட், ரீசஸ். தொடர்வது நீங்க இங்கிலீஷ்ல ஏதாவது தொடர்ந்து சொல்றீங்க பாருங்களேன். மேட்ச் தொடர்ச்சியாக செய்யணும் சார். மேட்சை கன்சீட் பண்ணிட்டான்னா Sir, match தோத்துட்டான். move forward and backward. சம்திங் லைக் திஸ் ரைட். அழகா அவங்க வந்து ஒரு மாதிரி கொண்டு வந்தப்பல எகைன் ஒரு இன்ட்யூட்டிவா அந்த வார்த்தையை போட்டீங்கன்னா பாருங்க. மூவ், கோ, ஈர், சரண்டர். இப்ப பாருங்க கொண்டு வாங்க இத. ப்ரொசீடுனா புரியுதுங்களா? கோ ஃபார்வர்ட் புரியுதுங்களா? கோ ஆமா சார். கோ கோ மூவ் ஃபார்வர்ட், மூவ் ரைட். சீடு விட்டு கொடுத்து, சீடுனா தன்னையே விட்டு கொடுத்து அப்படியே விட்டுறது. ஒரு மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு, ஒருத்தர் சரியா விளையாடல, அவன் மனசுல தோணுது இந்த மேட்ச் தோத்துற போறோம்டான்னு. தோத்துருவான் உண்மையிலேயே. மனசு சொல்லிச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். உடம்பு அப்படியே ஃபாலோ பண்ணும். ரைட். எஸ் சார், 100% கரெக்ட் சார். அதே தானுங்க சீடு. இப்ப கன்சீடுனா கண்ணுன்னா பாத்துங்க. கான்னாக்கா டுகெதர்னு அர்த்தம். டுகெதர், சிஓஎன். கம்யூனிகேஷன், சிஓஎம்னா டுகெதர்னு அர்த்தம். இதுல நீங்க ஒண்ணு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எவ்வளவோ ரூட்ஸ் இருக்குது. நீங்க பார்க்க போறது பாருங்க. சக்சஸ் இங்க எப்படி அந்த வார்த்தை வருது பாருங்க. செஸ் இருக்கு இல்லையா? சக்சஸ் அடுத்த லெவலுக்கு போறது. கோ டு த நெக்ஸ்ட் லெவல். சக்சஷன் கேள்விப்பட்டீங்க? கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஜெயிச்சிட்டான். செசீட். இந்த சீடுனா கோ, சேட்னா செப்பரேட், செசீட்னா பிரிஞ்சு போ. Withdraw பண்ணி organization withdraw பண்ணி. ஆமா, பிரிஞ்சு போ. ரெசீடு பாருங்க. ரெசீட்னா டேம்ல தண்ணி ரெசீட் ஆகுது. சிந்துஜா மேம், எஸ் சார். டேம்ல தண்ணி ரெசீட் ஆகுதுன்னு ஹிந்து பேப்பர்ல போடுவாங்க. ஓகே. முடி வந்து ஒருத்தருக்கு ரெசீட் ஆகுது அப்படின்னு என்ன? Flow. அதாவது முடிவு வந்து Falling. வெடிக்குது. திரும்ப வருதா சார்? இல்ல, ஆப்போசிட். Falling, sir. கொட்டுதா? முடி அப்போ அணையில டேம்ல தண்ணி ரெசீட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? லீக் ஆகுது. Leakage கொட்டுது. ஆகுது சார். அணையில இருந்து தண்ணி கொட்டுது, leakage ஆகுது. வெளியில வருது. அப்படி இல்ல, ரெசீட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இன்னொன்னு Backward forward. பாயிரதா? இல்லையே. இல்ல. பவித்ரா மேம், நான் சொல்றது புரியுதா? ஒரு தண்ணி. டேங்க்ல சார் லீக்கேஜ் Yes, ஆகுது sir. சார். Pull back sir, இழுக்கிறது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது Pull back, கரெக்டா நீங்க இழுக்கிறது, கனெக்ட் பண்ண பின்னாடி மாட்டீங்க. போறது தண்ணி. இல்ல கனிஷ்கா, கனெக்ட் பண்ண மாட்டீங்களா? நான் பளிச்சுன்னு சொல்லியிருக்கணும் நேரம். டேங்க்ல, தண்ணி. பெரிய டேம்ல தண்ணி ஏறுதா இறங்குதா? ரெண்டுமே இறங்குதா? ஏறுது sir. இறங்கும். இறங்குது. இறங்கும். அதான் sir falls ல. கனிஷ்கா கேட்டேன், கரெக்டா புரிஞ்சுட்டு தான் சொல்றாப்லையான்னு கேட்டேன் நானு. பாருங்க, சக்சீட்னா பிரியறது. இப்ப பிரிஞ்சு போறது. இந்த கோ மூவ் இருக்கு பாத்தீங்களா? கோ மூவ் தான் உள்ள இருக்கு. பிரிஞ்சு போறது. ரெசீட்னா இறங்கி போறது. ப்ரெசீட்னா முன்னாடி போறது. முன்னாடி ப்ரெசீட்னா புரியுது இல்லையா? ப்ரெசீட். சோ இப்ப ஸ்டாலின் சிஎம், இதுக்கு இவரோட ப்ரெடிசஸர் யாருங்க? இவருக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி. ப்ரெசீட் புரியுதுங்களா? ப்ரெசீட். அப்ப பாருங்க, இன்டர்சீட்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதிக்கிறது. இன்டர்சீடு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போறது, மூவ் ஆகிறது. இன்டர்சீடுனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க, படான்னு ரெண்டு பேர் தலையில முட்டிக்கிறாங்க. ரைட். ரெண்டு பேரு, ஒரு ஆளு ஒரு சைட்ல இருந்து வர்றாரு, இன்னொரு சைட்ல இருந்து வர்றாரு. இன்டர்சீடுன்னா என்னங்க? ரெண்டு பேரும் தலையில முட்டிக்கிட்டாங்க, இன்டர்சீடு. எஸ். கன்சீட்னா தனக்குள்ளேயே தானே, டுகெதர். கன்சீட்னா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறது. கன்சீடட் த மேட்ச்னா தோத்துட்டேன். இப்ப செஸ்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோன்னா மூவ்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்குவாங்க இல்லைங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் டெட்லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் எஸ், அதுதான் கன்சீட். ப்ரொசீட். ப்ரோன்னு என்ன? சப்போர்ட் பண்றது. ப்ரொசீட் முன்னாடி போறதுக்கு. ப்ரொசீட் நீங்க போறதுக்கு யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க. கோ அண்ட் ப்ரொசீட்னா போன்னு சொல்றது. புரியுதுங்களா? கோ, மூவ் வந்துருச்சா? ப்ரொசீஜர் அப்படின்னா the process of moving. The process of moving. இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ரொசீஜர். ஸோ இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாத்தீங்களா? சீடு இது வந்து கிரீக் ரூட்ல இருந்து வந்து ஒரு 10 வார்த்தை இதுல வந்திருக்கு. ரைட். முக்கியமானது. இப்ப குரோன் பாருங்க, குரோனாலஜி. இப்ப சொல்லுங்க ஹரிணிபிரியா, குரோனாலஜி. குரோனிக் சொல்லுவாங்க சார், தொடர்ந்து இருக்கிறது. தொடர்ந்து. அப்ப தொடர்ந்து என்னத்தை குறிக்குது? குரோனாலஜி.
கண்டினியூஸா இல்ல chronological order, chronology, chronometer. குரோன்னா எதையோ ஒன்று குறிக்குது. தொடர்ந்துன்னு சொல்றீங்க, தொடர்ந்துங்கிறது எது இருக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நீண்ட நாளாக இல்ல Time, sir. சொல்லுங்க. Time. Time, that is what it is. Time. கரெக்ட் டைம் Time, chronometer. All right, look at that. Time, chronology, chronometer. Look at that. Chronological. இப்ப சொல்லுங்க கனிஷ்கா, chronological meaning என்ன? உடனே அடிக்கணும் எனக்கு. Chronological. கனிஷ்கா, chronological. Sir, நான் இங்கிலீஷ்ல சொல்லலாம், தமிழ்ல இதுல வேணாலும் சொல்லலாம், நாங்க கேப்சர் பண்ணிக்குவோம். ஆனா சொல்லணும். எதையும் ரெஃபர் chronological பண்ணாம சொல்லணும். எதையும் ரெஃபர் பண்ணாம சொல்லணும். break மைண்ட மட்டும் into ரெஃபர் பண்ணி சொல்லணும். break it down அந்த மாதிரி. chronological பவித்ரா அடிக்கலாமா? chronological order, chronological orderல பேசணும் நம்ம. From past to அவ்வளவுதான் பாஸ்ட். 1989ல ஒன்று நடக்கும், 90, 91, 92, 93 அப்படி பேசணும். ஹரிணிபிரியா புரியுதா? chronological order, டைம், அந்த டைம் ஆர்டர். குரோனோமீட்டர்னா டயத்தை மெஷர் பண்ற ஒரு மீட்டர். இப்ப பாருங்க சூப்பரா ஒரு வார்த்தை வந்திருக்கு சிந்துஜா, சிங்க்ரனைஸ். புரியுதுங்களா? synchronize. சிங்க் Yes, sir. குரோனைஸ் ரெண்டு link. சிங்க்ரனைஸ் பண்றது, லிங்க் பண்ணி ஒரே டயத்துல கொண்டு வர்றது. நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, செல்போன்ல கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் பண்ணுவோமா? சூப்பரா பண்ணுவோம் இல்லையா? இப்ப சொல்லுங்க சிந்துஜா, குரோனிக்கலை எப்படி உடைப்பீங்க? குரோன்னா என்ன, குரோனிக்கல்னா என்ன? குரோனிக்கல் இப்ப என்ன வீக்லி குரோனிக்கல் குரோனிக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா பவித்ரா? வீக்லி என்ன sir? குரோனிக்கல். Yes, sir. குரோனிக்கல்னா வாராந்திரி. ராணி வாராந்திரி. வாராந்திரி வார வாரம் வந்தா குமுதம், வார வாரம் வந்தா அது ஆனந்த விகடன். ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி வந்தா ஜூனியர் விகடன், ரைட்? ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி வந்தா ரிப்போர்ட்டர் வருதா? மாசம் ஒரு வாட்டி வந்தா ராணிமுத்து, ரைட்? சோ இது பேரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? எப்பயோ சின்ன வயசுல படிச்சது. Yes, sir. இப்ப chronicle வந்து weekly-யா இல்லனா any time? சொல்லுங்க. இல்ல வீக்லி The தான் சொன்னாங்க. chronicleங்கிறது weekly தானா sir? குரானிக்கல் வந்து வாரம் இல்ல Fortnight எல்லாமே சேர்ந்து தானே அது வரும். கிரானிக்கல்னா தான் வாராந்திரி. Okay. So time being அப்படிங்கிறது. இது வந்து பீரியட். So long period of time அந்த மாதிரியா sir? அந்த கிரானிக்கல் வந்து In chronicle. Okay. கிரானிக்கல். இப்ப குமுதம் வந்து வார இதழ், ஓகேவா? ஹரிணி பிரியா, குமுதம் வந்து வார இதழ், ஓகேவா? Yes, sir. ஆனா ஜூனியர் விகடன் வந்து once Monthly. twice in a week. Fortnight. fortnightல 14 நாளைக்கு ஒரு தடவை சின்ன வீக் ஆமா இது வந்து weekly twice வர்றதா? twice வரும் விகடன், ஜூனியர் விகடன். Okay. ஆனந்த விகடன் Okay. வீக்லி ஒன்ஸ் வரும். Okay. எஸ். ஃபோர்ட்நைட் வருது நாணயம் வந்து ஃபோர்ட்நைட். Okay. ஆனந்த விகடன் நாணயம் இருக்குல்ல, பாத்தீங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எது எப்ப வருதுன்னு. மோட்டார் விகடன் மந்த்லி. பசுமை விகடன் ஒன்ஸ் இன் 2 weeks. ஸோ இந்த புத்தகங்களை பத்தி ஒரு காதலோட இருக்கவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. எல்லா டைப் புக்கையும் எடுத்து வாங்கி படிச்சிருவாங்க. லுக் அட் தி நெக்ஸ்ட் ஒன். chronological, chronometer, sync அப்படிங்கிற ஒரு ரூட் இருக்குது பாருங்க. ஒத்த சமயத்துல ஒரு ஒத்த தீர்வுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்க்ரனைஸ், ஒத்த தீர்வு. தமிழ்ல ஒத்த தீர்வு சிங்க்ரனைஸ் பண்ண ஒரே இடத்துல ரெசனேட் பண்றது. லுக் அட் தி நெக்ஸ்ட் ஒன். சைஸ். இது பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை கண்டுபிடிக்கணும் சிந்துஜா. சைஸ். Yes, sir. சைஸ்.